நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 31/12/2014 மார்கழி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. தசமி திதியானது 11:18 வரை, பின்பு ஏகாதசி திதி. அஸ்வினி நட்சத்திரமானது காலை 7:59 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். ராகு காலமானது பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டமானது காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, பின்பு இரவு 7 முதல் 9 வரை, பின்பு பின்னிரவு 11 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சாதகமாக அமைய பெற்று 10ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதனால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசினியர்களே, 8ஆம் வீட்டில் சூரியனும் 12இல் சந்திரனும் சஞ்சரிப்பதனால் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதனால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும் என்றாலும் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் கவனமாக இருந்தால் எதையும் சமாளிக்க முடியும். மிதுன ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமைய பெற்று தனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது, 9இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக அற்புதமாக அமைய பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி, பூரிப்பு, அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசினியர்களே, 6ஆம் வீட்டில் சூரியனானவர் சாதகமாக அமைய பெற்று சமசப்தமஸ்தானமான 7இல் சுக்கிரனும் 10இல் சந்திரனும் சஞ்சரிப்பதனால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபார ரீதியாக இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி பல்வேறு வகையில் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப காரியங்கள் கூட கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சாதகமாக அமைய பெற்று பாக்கியஸ்தானமான 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதனால் எதிர்பாராத வகையில் தன வரவுகள் உண்டாகி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி எல்லா வகையிலும் அனுகூலங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வீண் குழப்பங்கள் விலகி மன அமைதி, பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் 4இல் சூரியன் 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதனால் எதிலும் சற்று நிதானமாக இருப்பது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. துலா ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றமும் உயர்வும் உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சுக்கிரனும் 6இல் சந்திரன் 11இல் ராகுவும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் ஏற்றங்களும் உயர்வுகளும் அனுகூலங்களும் உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பண வரவு மிக மிக திருப்திகரமாக இருக்கும். இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் கூட விலகி மன அமைதி, பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசினியர்களே, பஞ்சமஸ்தானமான 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும்.
ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதனால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. நெருங்கியவர்களிடம் அனுசரித்து சென்றால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி எல்லா வகையிலும் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ல் குரு உச்சம் பெற்றிருப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் 12ல் சூரியனும் 4ல் சந்திரனும் சஞ்சரிப்பதனால் வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை மற்றவர்களிடம் பேசுகின்ற போது பேச்சை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. கும்ப ராசினியர்களே, முயற்சி ஸ்தானமான 3ல் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக இருந்த போட்டி பொறாமைகள் விலகி எல்லா வகையிலும் லாபகரமான பலன்களை அடைவீர்கள். உணவு விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் சாதகமான பலன்கள் உண்டாகும். மீன ராசினியர்களே, 10ஆம் வீட்டில் சூரியனும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன் புதனும் சஞ்சரிப்பதனால் எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றம் உயர்வுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான ஆற்றலானது உங்களுக்கு உண்டாகும்.